பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, பயணம் இன்னும் முடியவில்லை. ஆதார வசனம் ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுவர்களாய் இருக்கிறோம். யாத்திராகும் 15:22-23. பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்குள் புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். முடிவு பரியந்தம் ஜெயமெடுக்க பிறந்தவர்களே, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு இணைந்து நடக்கும் இந்த வாழ்வின் பயணம் மற்றவர்களின் பயணத்தை விட, வெளியே இருப்பவருடைய பயணத்தை விட நம்முடைய பயணப்பாதை வித்தியாசமானது, விசித்திரமானது, அற்புதமானது, அதிசயங்களை காண செய்யும் பயணம். மேகா 7:15. சேலஞ்சுகளை சந்தித்து வெற்றி கொள்ளும் பயணம், சாட்சிகளை விட்டு செல்லும் பயணம். இது தொடரும் பயணம், ஆனால் தோற்று போகும் பயணம் அல்லங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், இது தொடரும் பயணம். வம்சமாக, தலைமுறைகளாக, பரம்பரைகளாக சாட்சிகளை விட்டு செல்லும் பயணம். தோற்று போகும் பயணம் அல்ல. தோற்று போவதை சாட்சியாக வைத்துவிட்டு போகும் பயணம் அல்ல. தோற்று போவது போல, ஏமாற்றம் அடைந்தது போலத்தான் இருக்கும். கொஞ்ச நேரம், கொஞ்ச காலம், ஆனால் வெற்றி பெற்று ஜெயக்கொடி பிடித்து நடப்போம். ஏன், எப்படி? ஏனெனில் இது நாம் வகுத்த பாதை அல்ல, நாம் நிர்ணயம் பண்ணினதும் அல்ல, நாம் தெரிந்தெடுத்ததும் அல்ல. தேவனே முன்குறித்தார், திட்டம் பண்ணினார், நம்மை அழைத்தார், ரட்சித்தார். ரட்சிப்பின் அனுபவம் சந்தோஷத்தை கொடுத்தார். அவரோடு இணைந்து எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார். கர்த்தரிடம் தோல்வி இல்லை. அவர் தோற்று போக மாட்டார், தோற்று வைக்க முடியாது. ஆகையால் நாமும் தோற்று போக மாட்டோம். தோல்விகளை, நஷ்டங்களை, கஷ்டங்களை, அவமானங்களை, நிந்தைகளை, ஏமாற்றங்களை, வருத்தங்களை, காயங்களை இவ்வளவையும் லாபமாக்கி, மதுரமாக்கி, மகிழ்ச்சியாக்கி, இளைப்பாறுதல் தந்து டேஸ்ட் பண்ண வைத்துத்தான் அந்த இடத்திலிருந்து அழைத்து செல்வார். செப்பனியர் 3:19 சொல்கிறது, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். கேட்டீர்களா? நாம் என்ன நினைக்கிறோம்? என்னை பற்றி, என் குடும்பத்தை பற்றி யாருக்குமே தெரியாத இடத்திற்கு கொண்டு போனால் பரவாயில்லை, யாரும் என்னை தெரியக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். கூடவே கூடாது. கர்த்தரோ அதே இடத்தில், அதே ஊரில், அதே சபையில், அதே கம்பெனியில், அதே உறவுகள், அதே நண்பர்கள் மத்தியில் நான் உன்னை உயர்த்துவேன். யோசுவா 3:7. இவர்கள் வழிபடும் தேவன் இவர்களை கைவிடவில்லை. இவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. இவர்கள் பட்ட பாடுகள் வீண் போகவில்லை என்பதை பேச வைப்பார், சொல்ல வைப்பார், அவர்களை யோசிக்க வைப்பார். அதனால்தான் நீங்கள் எந்த இடத்தில் வேதனைப்பட்டு அவமானப்பட்டீர்களோ அதே இடத்தில் தான் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்களோ எங்கேயோ ஓடிப்போகலாம் என்று நினைக்கிறீர்கள். வேண்டவே வேண்டாம். நம்மை சாட்சியாக வைப்பார். கஷ்டப்பட்டோம், அவமானம், நிந்தை அடைந்தோம். இப்போது எல்லாவற்றிலும் விடுதலை கொடுத்து உயர்த்தி இளைப்பாறுதலான காலத்தையும் கொடுத்து விட்டார். போதும், செட்டிலாகிவிட்டோம், இப்படியே தங்கிவிடலாம், இதுவே தொடர்ந்தால் போதும் கடைசி வரையிலும் என்று தங்கிவிடவே யோசிக்கிறோம். ஒரு இடத்தில் போதும், இப்படியே போயிட்டா பரவாயில்ல, கடன் இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, போதும் போதும். ஆண்டவர் போதும் போது நினைக்கிற தேவன் அல்ல. உங்களை உயர்த்தி உயர்த்தி உச்சக்கட்டத்தை கொண்டு போகவே விரும்புகிறார். கர்த்தரோ பயணத்தை தொடர சொல்கிறார். நமக்கு நியமித்த ஓட்டத்தை ஓடி பொறுமையாக ஓடி முடிக்க எதிர்பார்க்கிறார். அதுதான் அவர் நம்மை குறித்து வகுத்த சித்தம், திட்டம். இஸ்ரவேல் மக்களின் பிரயாண பாதையை பாருங்கள். அப்படித்தான் நமது வாழ்வு. அவர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர்தான் பாதையை அமைத்தார். அவரே கூடவே பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக இருந்து விலகாமல் வழிநடத்தி கானான் சேர்த்தார். வாக்கை நிறைவேற்றினார். அவர் வகுத்த பாதைதான். செங்கடல் குறுக்கிட்டதே, பிளந்தார். தண்ணீர் இல்லை, கண்மலையை பிளந்து ஆறாக ஓட வைத்தார். மாறாதான் இதை மதுரமாக மாற்றினார். ஏலிமேல் கொண்டு வந்து இளைப்பாற வைத்தார். அங்கேயே தங்கிவிடலாம், பயணிக்க வைத்தார். நாம் எப்போதுமே இப்போது என்று செட்டில் ஆகிவிட்டோம், இது போதும் என்று முயற்சிக்கிறோம். அவரோ அந்த உயர்நிலை கொண்டு போய் வைக்கவே விரும்புகிறார். யுத்தம் வந்தது, ஜெயிக்க வைத்தார். அவர் யுத்தம் பண்ணினார். ஏனென்றால் வகுத்த பாதை அவருடையது. அவர்தானே வழிவகுத்தார். வழிவிடாத எமோரியின் ராஜாவாகிய சீகோனின், பாசானின் ராஜாவாகிய ஓகியும் அழித்து இவர்கள் ராஜ்யங்களை இஸ்ரவேல் 2 கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார். யாராவது கேட்டார்களா எங்களுக்கு அந்த ராஜ்யங்கள் வேணுமென்று? வழி நடந்தால் போதும், வழி விட்டால் போதும் தான் இருந்தார்கள். வழியையும் கொடுத்தார், ராஜ்யத்தையும் கொடுத்தார். நாம் கேளாதையும் கொடுப்பார். வழிவிடாத எரிகோ கோட்டையை தரைமட்டமாக்கினார்.
கரை புரண்டு வரும் யோர்தான் நதியை கட்டி வைத்தார். தண்ணீரை கட்டி வைக்க முடியுமா? செய்தாரே. வழி உண்டாக்கி கொடுத்தார். அவர் வகுத்த பாதைதான். கானான் இருந்த 7 சாதிகளை அடித்து தம் மக்களுக்கு நூல் போட்டு பங்கிட்டு கொடுத்தார். ஒவ்வொரு ஸ்டேஜிலும் மக்கள் முறுமுறுத்தார்கள். ஆனால் மோசேயோ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான், கெஞ்சினான், விண்ணப்பம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். நாமும் அப்படித்தான் இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் முறுமுறுக்கக்கூடாது. இஸ்ரவேல் மக்களைப் போல இந்த பாதை அவர் வகுத்தது. நாமவே அந்த பாதையை தேர்ந்தெடுத்திருந்தாலும், தகப்பனே தவறு செய்துவிட்டேன், மன்னியும், என்னை வழி நடத்தும் என்று அவரை கூப்பிட வேண்டும், கெஞ்ச வேண்டும், அவரிடம் உதவி கேட்க வேண்டும். ஏன் இப்படி? மோசேக்கு தெரியும் இந்த பிரயாண பாதையை அமைத்து கொடுத்தது தேவன் என்று. நம்முடைய வாழ்வின் பிரயாணத்திலும் எத்தனையோ கசப்பான அனுபவங்கள் உண்டு. இவற்றை தாண்டி நம்மை கொண்டு போகாமல், அப்படியே ஒரே அல்லாக்காக வேறு இடத்திற்கு கொண்டு போகாமல், அதை மதுரமாக்கி டேஸ்ட் பண்ண வைத்து, கசப்பை கண்ட அதே இடத்தில் மதுரத்தையும் டேஸ்ட் பண்ண வைக்கிறார். பின் இதிலே தங்கிவிடாமல் அடுத்த நிலைக்கு பயணத்தை தொடர வைக்கிறார். செங்கடலில் ஜெயம் எடுத்த நம்மை ஒருபோது ஒரு இடத்தில் கூட தோற்க விடாமல் நம்மை கொண்டே மாறாவை மதுரமாக்கினார். பின்வரும் நம் பிள்ளைகளுக்கு நமது கஷ்டம் மாறா அவர்களுக்கு தெரியாதுங்க. நாம் வாழ்வின் இந்த பகுதியை மதுரமாக்கி விட்டோம். பின்வரும் சந்ததி நமது சாட்சியை கொண்டு இந்த மதுரத்தை அனுபவிப்பார்கள், காத்து கொள்வார்கள். நம்முடைய விருப்பமும் அதுவே. எந்த ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்வில் வந்தால் இதுதான் முடிவு, இப்படித்தான் இனிமேல் நடக்கும், இதுதான் ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் என்று நீங்கள் தீர்மானிக்காதீர்கள். ஏனென்றால் இந்த பாதை நீங்கள் வகுத்த பாதை அல்ல. தீர்மானத்தை உங்களுக்குள்ளே நடத்துகிறவர் போதிப்பார், வழி நடத்துவார், ஆலோசனை தருவார். சங்கீதம் 32:8. இன்றைக்கு சேலஞ்சுகளை சந்திக்கவும் கடக்கவும் பலனும் கிருபை தாரும் என்று கேட்டு பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளையும் நடத்துங்கள். எதுவுமே நிரந்தரம் அல்லங்க. வெற்றியை, மதுரத்தை அனுபவிக்காமல் பயணத்தை துரிதப்படுத்துவதே இல்லை. அவர் துரிதப்படுத்துவது இல்லை. ஏன் எனக்கு இப்படி என்று கேள்வி கேட்க வேண்டாம், சந்தேகப்பட வேண்டாம். ஏலியும் வைத்திருக்கிறார். இதை காட்டிலும் மேன்மை, தனித்தனி மகிமை, தனித்தனி சிறப்பு. 12 கோத்திரங்களுக்கு 12 நீரூற்றுக்கள், 70 பேரிச்ச மரங்கள். 70 பேர் தானே இதிலிருந்து புறப்பட்டார்கள். யூதாவிலிருந்து புறப்பட்டு எகிப்துக்கு போனார்கள். தனித்தனி சிறப்பு. யாரும் ஒருத்தருமே பொறாமை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, ஒருத்தர் பங்கை ஒருத்தர் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தனித்தனி ட்ராக், அத்தனை பேருக்கு சிறப்பு வைத்திருக்கிறார். தற்போது நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் என்பது பொருட்டல்ல, யாரோடு இணைந்து பயணிக்கிறீர்கள் என்பதுதான் காரியம். 2025 ஆண்டு இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு வருங்காலங்களில் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நன்றியோடும் முற்றிலும் ஜெயம் பெறுவேன் என்ற சிந்தையோடும் பயணத்தை தொடரும் காலமாக மாறும். ஒவ்வொரு ஆண்டு இப்படித்தானே சொல்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். உண்மைதான். ஆனால் எத்தனையோ பாடுகள் மேடுகள் கடந்து வந்து விட்டீர்கள். இனி 2025 உங்களது ஓட்டத்தை நிறைவு பண்ணும் வரைக்கும் இனி மதுரம்தான், இனி மதுரம்தான். அதை நம்புங்கள். நீங்கள் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த வாழ்வின் பிரயாணத்தை நீர் கூடவே வருகிறேன். பாதையை வகுத்தவர், வழியை அறிந்தவர், வழியை அமைத்தவர், தடைகளை உடைப்பவர் நீர். ஆகையால் நாங்கள் எது வந்தாலும் ஆனந்தமாக உம்மோடு நடந்து ஓட்டத்தை நிறைவு செய்வோம். பின் சந்ததிக்கு பயனும் லெகுவாக ஆனந்தமாக இருக்க எங்களை கொண்டே அவர்களுக்கு பாதையை நீர் அமைக்கிறீர். கரம் பிடித்தவர் கடைசி வரை நடத்துவீர். தாயின் கருவிலே கண்டவர் கல்லறை வரை நடத்துவீர். இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறவங்கள் அருமை பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு தினமும் ஆனந்தமாக என் ஆண்டவரோடு இணைந்து நடப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.